தினமொரு வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11-12 வசனங்கள். ஒருவர் ஒரு பெரிய விபத்திலிருந்து மிக மிக ஆச்சரியமான விதத்தில் உயிர் பிழைத்து கொண்டார். இதனை ஒரு மிகப்பெரிய விஷயமாக எண்ணிய ஒருவர் அதனை அந்த நபரின் மனைவிக்கு அவசரமாக போய் அறிவித்தார். அதை கேட்ட அந்த நபரின் மனைவி, நல்ல செய்திதான், மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஒரு நபர் குறைவது தவிர்க்கப்பட்டது என்றாராம். ஆம், அந்த பெண்ணிற்கு கணவன் சாகாமல் பிழைத்தது ஒரு பெரிய விஷயமாக தோன்றவில்லை. சில கணவர்கள் இறந்த பின்பு அவர்களின் மனைவிகள் அதிக பாதிப்பு எதையும் உணராமல் நல்ல முகமலர்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருந்ததை கவனித்திருக்கின்றேன். சில மனைவிகள் இறந்த பின்பு எந்த மனவியாகுலமும் இல்லாமல் கணவர்கள் ஜாலியாக இருந்ததை கண்டிருக்கின்றேன். உடனிருந்தவர்களின் பிரிவுகள் அவர்களை பெரிதாக பாதிக்கவில்லை. மனித தன்மை பற்றாக்குறை, அன்பற்ற மனநிலை போன்றவை இவற்றின் காரணங்களாக இருக்க இயலும். ஆனால் சிலர் தங்களை மற்றவர்களுக்கு அதிக முக்கியமானவர்களாகவும் மற்றவர்களின் மனதில் நல்ல இடத்தை பெற இயன்றவர்களாகவும் விளங்க வைக்க தவறிவிடுகின்றனர். சிலருடைய வாழ்க்கை முறையும் குணநிலைகளும் மற்றவர்கள் மனதில் முள்ளாக குத்தி கொண்டிருக்கின்றதே அன்றி இதமானதாக இல்லை. சிலர் தங்களின் தவறான குணங்களாலும் செயல்களாலும் மற்றவர்களின் இருதயத்தில் அவசியமற்றவர்கள் என்றும் விரும்ப இயலாதவர்கள் என்றும் ஆகிவிடுகின்றனர். எந்த ஒரு பொருளும் ஒரு வீட்டில் போதிய பயன்பாடுகளை தர இயலாதவையாக இருந்தால் அவை அங்கிருந்து விலக்கப்படுவது அவர்களுக்கு வருத்தத்தை தராது. சிலருடைய வாழ்க்கையில் தேவையற்ற ஒரு பொருளை போலவே கருதப்படுவதற்கு ஏதுவாக வாழ்ந்து முடித்து விடுகின்றனர். எனவே அவர்களின் இழப்பு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த இயலாததாக போய்விடுகிறது. சிலர் மரித்து அடக்கம் பண்ணப்பட எடுத்து செல்லப்படும் போது கல்லறை வரை செல்ல ஒரு 10 பேர் இருப்பதில்லை. நன்றியற்ற மனிதர்கள் என்பது மட்டுமே அதற்கு காரணமாயிராது. வாழ்கின்ற காலத்தில் மற்றவர்களின் மனதில் முக்கியமாக எண்ணப்பட ஏற்றதான ஒரு வாழ்க்கை வாழாமல் போனதும் ஒரு காரணம். நாம் வாழ்வது ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் நாம் மறிப்பது ஒரு பெரிய இழப்பாகவும் கருதப்படும் விதமாக நாம் பிறர் நடுவில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிற மனிதர்களை நேசிப்பவராகவும் அன்பு செலுத்துபவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.